கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/1/2024 7/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவானும், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கா, தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசி வரலும் இந்த வாரம் போகிறார். இந்த வாரத்தினுடைய கோல்சாரங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். அஷ்டகா அணு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களும் தேய்பிறை 8ஆம் நாள் 7, 8, 9 இந்த 3 நாட்களும், அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி அப்படின்ற இந்த 3 நாட்களில் 8ஆம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா. அன்றைக்கி ஸ்ரார்த்தம் பண்ணணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு, அதாவது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு இதுவில் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனுஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத போட்டிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க. இந்த வாரத்தில் ஏகாதசி வருது. ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள். வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது. இது தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி. இந்த பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதும், அதை தவிர எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும், ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், உடல்நலம் குன்றியவர்கள் இவாள்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு இந்த சுஜ்ஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும், அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும், அன்றைக்கி பெருமாளை போய் சேவிச்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் தீர்த்தத்தை சாப்பிட்ணும். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே. ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோம் வேணால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதாக கணக்கு. பொதுவாகவே ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சீனியர் சிட்டிசன்ஸு, அதை தவிர ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது. உடல்நிலை கருதி சில அவர்களெல்லாம் சின்ன குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோன்னா ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம், கும்பம், மேஷம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன். அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும், அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 1/1/2024 7/1/2024 வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். எங்கே அப்படின்னா செவ்வாயினுடைய இன்னொரு வீடான மேஷத்தில் ஆட்சி பெற்று போகிறார்.
பெரிய ஏற்றமான காலம். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். ஏன்னா செவ்வாய் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர குருவும் 6ஆம் இடத்திலிருந்து செவ்வாயை பார்க்குறார், ராசிநாதனை பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும். அதாவது உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் குறையும், வேலை பளு அதிகமாகும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அதன் மூலியமாக பிரச்சனை வரும். 2ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பட்டுன்னு பேசிடுவீங்க, அதுக்கப்புறம் அதற்காக வருத்தப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவியெல்லாம் எடுத்து கொண்டு தரா மாதிரி கொண்டு பயங்கர ஹைட்டில் கொண்டு போவார். தட்டால்னு அது கம்மியாகும். அதனால் ஜாகிரதையாக இருங்க. அதன் பின்னாடி ஓடாதீங்க, ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தாலேயானால் மருத்துவம் சம்பந்தப்பட்ட, மருந்து சம்பந்தப்பட்ட, இந்த மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, அதை தவிர மைனிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவா, அந்த மைனிங் சம்பந்தப்பட்ட இதுலேருந்து பார்த்தோன்னா அந்த என்ன சொல்கிறது, இந்த மினரல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சமையல் கலை வல்லுநர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா அதுவும் 1/1/2024 7/1/2024 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். அது 2ஆம் தேதி மாலை ஒரு 5-5:15 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேத்துவோட சம்பந்தம், தொழில் காரகன் 10ஆம் அதிபதியும் தனஸ்தானத்தில் இருக்கார். குருவினால் பார்க்கப்படுறார், தன காரகனால் பார்க்கப்படுறார். பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அதனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. எங்கேருந்தாவது பணம் உள்ளே வந்துட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல செவ்வாயும், அதாவது சந்திரனும் கேத்துவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கார். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதாவது 5ஆம் தேதி கார்த்தாலிருந்து 7ஆம் தேதி மதியம் 1:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குரு சந்திர யோகம் அமையிறது, கஜகேசரி யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க. தந்தையின் இருந்த ஊர், தந்தையார் பாட்டனார், தந்தையினுடைய அப்பா அம்மா, அவருடைய பாட்டனார் இருந்த சொந்த இடத்துக்கு போயிட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலில் போய் சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். எப்போது அப்படின்னா 7ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே ராசியிலேயே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேன்னா சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. மொத்தமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரம் கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.